வணக்கம். சினி மினிமுனி நடிகர் சிவகுமார் சம்மந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? உயர்ந்த மனிதன் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரித்த படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் சிவாஜி சாருடைய மகனாக சிவகுமார் நடித்தார். 1965 சிவகுமார் புதுப்பேட்டை அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த புதுப்பேட்டையில் 15 ரூபா மாத வாடகைக்கு ஒரு அறையில் தங்கியிருக்கார். அப்போ சிவகுமார் காக்கும் கரங்கள் இந்த படங்கள்லாம் நடித்து பல ஏபி நாகராஜன் இயக்கிய பக்தி படங்கள், கந்தன் கருணை இப்படிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி படங்களெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிவாஜிக்கு மகனாக நடிப்பதற்கு ஒரு நடிகர் தேவை அப்படின்னு ஏவிஎம் நிறுவனத்திலேருந்து சிவகுமார் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருக்குமே. ஏன்னா ஏற்கனவே காக்கும் கரங்களே ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண படம் தான். அதுதான் சிவகுமாருடைய முதல் படம் இன்னும் சொல்ல போனால். அதனால் அவர் ஆல்ரெடி நடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு சிவகுமாரை நல்லா தெரியும். இந்த ரோலுக்கு சிவகுமாரை போடலாமே அப்படின்னு ஐடியா பண்ணி அவருடைய முகவரியை வாங்கிட்டு புதுப்பேட்டையில் ஒரு சின்ன சந்துக்குள்ளே அந்த அறை அங்கே தேடி சிவகுமாரை வர வச்சு அந்த படத்தில் சிவாஜி சாருக்கு மகனாக கமிட் பண்ணிட்டாங்க. அந்த படத்தை பொறுத்தளவில் ஒரு பெங்காலி படத்தினுடைய ரீமேக். பெங்காலியில் உத்தர் புருஷ் அப்படின்னு சொல்லி பேர். அங்கே மகத்தான வெற்றி பெற்ற படம். அங்கே நல்லா ஓடின படம் அப்படின்னா அந்த படத்தினுடைய ரைட்ஸை வாங்கி தமிழில் பண்ணலாம் சிவாஜி சாரை கதாநாயகனாக வச்சு அப்படின்னு சொல்லி ஏவி மையப்ப செட்டியார் தீர்மானித்து கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷனில் அந்த படத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. சிவாஜி எந்த அளவுக்கு மிக சிறப்பாக அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் அப்படின்றதையும், அந்த படம் 100 நாட்கள் ஓடி எவ்வளோ பெரிய மகத்தான சாதனை புரிந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிவகுமாரை கமிட் பண்ணி அப்படின்னு வரும்போது அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க, அதாவது வேறு படம் எதுவுமே கமிட் பண்ணிடக்கூடாது, இந்த படம் முடிகிறது வரை கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இந்த படத்தில் தான் இருக்கணும். ஏன்னா சிவாஜி கணேசனுடைய மகன் அப்படின்போது சிவாஜி கூட காம்பினேஷனே நிறையா சீன்ஸ் வருது. அதனால் ரொம்ப கவனம் செலுத்தி இந்த கதாபாத்திரத்தில் நல்லா நடிக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சிவகுமார்கிட்ட சொல்லிட்டாங்க. படம் ஒரு 3000 ஃபீட்டு ஷூட்டிங் நடந்துருச்சு. நடந்த பிறகு மக்கள் தலைமை எம்ஜிஆர்லேருந்து ஒரு அழைப்பு சிவகுமாருக்கு. எம்ஜிஆர் சிவகுமாரை கூப்பிடுறாரு ஒரு படத்தை பார்ப்பதற்கு அப்படி வச்சுங்களேன். ஒரு தெலுங்கு படம். அந்த தெலுங்கு படத்தினுடைய பேர் பூல ரங்குடு. அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தது நாகேஸ்வர் ராவ். இரண்டாம் கதாநாயகனாக நடிச்சிருந்தது சோபன் பாபு. அங்கே மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அது. அந்த தெலுங்கு திரைப்படத்தை கேள்விப்பட்ட வீனஸ் பட நிறுவனம் அந்த திரைப்படத்தை தமிழில் எம்ஜிஆரை கதாநாயகனாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து அந்த தெலுங்கு பிரிண்ட் இருக்கு இல்லையா, படத்தினுடைய பிரிண்ட்டை வர வச்சு ப்ரொஜெக்ஷன் போடுறாங்க எம்ஜிஆர் பார்க்குறதுக்காக. இப்போ சிவகுமாரை எம்ஜிஆர் அந்த படத்தை பார்க்குறதுக்காக தான் கூப்பிட்ருக்காரு. சிவகுமார் வந்தார், படத்தை பார்த்தாரு. அதில் அந்த சோபன் பாபு நடித்த ரோல் இருக்குல்ல, அந்த ரோலில் சிவகுமாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி எம்ஜிஆர் அதுக்காக தான் சிவகுமாரை வர வச்சது. படத்தை பார்த்தாரு. அந்த கேரக்டருக்கு படத்தில் 2 சாங்ஸ் இருக்குது, 10 சீன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் நீ நடிக்கணும் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் சொல்கிறாரு. இவருக்கு என்ன பிரச்சனைனா, உயர்ந்த மனிதன் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், சிவாஜி சார் காம்பினேஷன். அங்கே ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவகுமார் சார் எம்ஜிஆர்கிட்ட சொல்லிவிட்டு ஏவிஎம்மில் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சிவாஜி சார் கூட காம்பினேஷனே உனக்கு சீன்ஸ் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் படத்தை போய் கமிட் பண்ணி அப்படின்னா இந்த 2 படத்தை எப்படி பண்ண முடியும்? திடீர்னு சிவாஜி சார் கலெக்ஷன் கொடுத்து ஷூட்டிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சிக்கலாயிரும்ல, அது கொஞ்சம் கஷ்டம். ஒரே ஒரு படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் பெட்ரு. 2 படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணால் 2 படத்துக்குமே சிக்கலாகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் எம்ஜிஆரை போய் பார்த்து சிவகுமார் சொல்லியிருக்காரு, இது மாதிரி சிவாஜி சார் காம்பினேஷன் எனக்கு சீன்ஸ் நிறையா இருக்குது, அப்படி இருக்கும்போது வேறு படத்தில் கமிட் பண்ணின்ற போது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஏபிஎம்மில் சொல்கிறாங்க அப்படின்னு. எம்ஜிஆர் உண்மையாக எம்ஜிஆர் ஒரு கிரேட். எம்ஜிஆர் என்ன சொன்னாராம், சிவாஜி எப்போ கால்ஷீட் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு என்கிட்ட சொல்லுங்கள். சிவாஜி கால்ஷீட் கொடுக்காத டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் நான் ஏன் படம் ஷூட்டிங்கை வைக்கிறேன்னு சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சிவாஜிக்காக, சிவாஜிக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகாத அளவுக்கு. சிவாஜி கால்ஷீட் கொடுக்குற டைமில் நீங்கள் அங்கே போய் நடிச்சுக்கோங்க, சிவாஜி கால்ஷீட் கொடுக்காத நேரத்தில் என் படத்தில் நடிச்சுக்கலான்ற மாதிரி அந்த பேட்டர்னில் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அது பிறகு ஏவி மையப்ப சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு. ஏவிஎம்மில் அது பொதுவாக ஏதாவது சிக்கலாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொஞ்சம் விரும்பலை அவங்க, அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ வேறு வழியே இல்லைன்னு உடனே சிவகுமார் நேரடியாக போய் எம்ஜிஆர் போய் பார்த்து சொல்லிட்டார், இது மாதிரி இக்கட்டான நிலை, அதனால் 2 படத்தையும் என்னால் பண்ணின்றது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி இல்லாத ஒரு மேட்ரு, உயர்ந்த மனிதன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை, எனக்கு வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சிவகுமார் சொல்லிட்டாரு.
உயர்ந்த மனிதனில் மட்டும் சிவகுமார் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மேட்ரு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்காங்களா, ஸ்டுடியோனுடைய தொழிலாளர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து வேலை நிறுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உயர்ந்த மனிதன் ஷூட்டிங் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக்கு நடந்து ஷூட்டிங் நடக்கலை. உயர்ந்த மனிதன் படத்தினுடைய ஷூட்டிங் நின்று போச்சு, ஸ்டுடியோவே மூடிட்டாங்க. இப்போ சிவகுமாருக்கு இக்கட்டான பிரச்சனை, என்னது இப்படி எதிர்பாராமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே அப்படிங்கும்போது சிவகுமாரே எழுதுகிறாரு, எனக்கு நைட்டு தூக்கமே வரல, தூக்கம் வராமல் படுக்கையில் வந்து புரண்டுட்டு கிடந்தேன். என்ன நம்ம வந்து இந்த படத்தில் நடித்து ரிலீஸ் ஆகி அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நடித்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் படத்தை கூட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா இப்போ வந்து ஸ்ட்ரைக் ஆகி போய் இப்படி நிலைமை ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ சிவகுமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாருன்னா, எம்ஜிஆர் நேரடியாக போய் பார்ப்போம், மறுபடியும் பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை சொல்லிவிட்டு வேணால் அந்த படத்தில் நான் வேணால் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர்கிட்ட சொல்லலான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நைட்டு படத்துக்கு வந்து காலையில் எம்ஜிஆர் பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி வைங்களேன், காலையில் தினத்தந்தி பேப்பரை பிரித்து பார்த்தா எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய அந்த படத்தினுடைய விளம்பரம் வந்திருக்கு. அந்த படம் தான் என் அண்ணன், வீனஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க ஜெயலலிதா கதாநாயகியாக நடித்த திரைப்படம். என் அண்ணன் படத்தினுடைய விளம்பரம் வந்துருச்சு, டிசைன். அதில் வந்து சிவகுமார் பேசுனாங்களே, அந்த ரோலில் முத்துராமன் நடிக்கிறாரு. முத்துராமன் ஃபோட்டோவெல்லாம் போட்டு டிசைனில் இருக்குது. இவர் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அப்புறம் இப்போ எம்ஜிஆர் போய் பார்த்து என்ன பிரயோஜனம்? 18 மாதம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணம் பெற்றாங்க. 18 மாதம்னா கிட்டத்தட்ட கணக்கு படி பார்த்தா 1.5 வருஷம். 18 மாதம் ஸ்ட்ரைக் இருந்து ஸ்டுடியோ மூடி கிடந்திருக்கு. அதுக்கு பிறகு ஸ்டுடியோ திறக்கப்பட்டு உயர்ந்த மனிதன் படம் மறுபடி ப்ரொசீட் ஆகிருக்கு. ப்ரொசீட் ஆகி படம் முடிஞ்சு படம் எவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இதெல்லாம் பின்னாடி இருக்க மேட்டர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருந்தால் கூட உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜி சாருடைய மகனாக சிவகுமார் நடித்தார்ன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி எந்த அளவிற்கு மறக்க முடியாத பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அப்படின்றத சிவகுமார் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில், இது ராஜபாட்டை அல்ல, அதில் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை நான் படித்தேன். அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கு நான் உங்களிடம் கூறுகிறேன்.